நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 207வது திருநாமம் துர்மர்ஷனாய நமக. ஹிரண்யனை வதம் செய்த நரசிம்மர் உள்ளத்தில் கோபத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவர் மிகவும் உக்கிரமாக இருந்தபடியால் அவர் அருகில் செல்லவே தேவர்கள் அஞ்சினார்கள். அச்சத்தையும் மீறி அருகில் சென்ற சில தேவர்களை நரசிம்மரிடம் இருந்து பெருகி வந்த ஜுவாலை சுட்டது. நரசிம்மரின் கோபத்தீயை அணைக்க என்ன வழி என ஆலோசித்த தேவர்கள் பாதி பறவை பாதி மிருகம் என்று உருவம் கொண்ட ஷரபம் என்னும் பறவையை உருவாக்கினார்கள். அந்த ஷரபம் சீறி கொண்டு வந்து நரசிம்மரை தாக்கியது. ஷரபர் வந்து தாக்கியதால் வெகுண்ட நரசிம்மர் கண்டபேருண்ட பறவையின் வடிவம் எடுத்து ஷரபரை தாக்கினார். கண்டபேருண்டம் என்பது 2 தலைகள், இறக்கைகள், 8 நீண்ட கால்கள் கொண்ட பறவையாகும். அந்த கண்டபேருண்டர் ஷரபரை போரில் வீழ்த்தினார். கேழ்கிளரும் அங்கவேள் குன்ற அழல் ஷரபத்தை பிளந்த சிங்கவேல் குன்றத்தினார் என்று அழகிய மணவாளதாசர் பாடியுள்ளார். கூரத்தாழ்வானும் இக்கருத்தை கூறியுள்ளார். குறிப்பு: சைவ இலக்கியங்களில் இவ்வரலாறு வேறுவிதமாக வருணிக்கப்படுகிறது. எனினும் அந்த வேறுபாடுகளை மறந்து திருமாலின் இந்த திருப்பெயரை விளக்கும் நோக்கில் மட்டும் இவ்வரலாற்றை காண்போம். ஆனால் நரசிம்ம வடிவில் திருமாலை தரிசித்த பிரகல்லாதனுக்கு கண்டபேருண்ட வடிவத்தை தரிசிக்கும் பேறு கிட்டவில்லை. அவ்வடிவத்தை தனக்கு காட்டி அருளுமாறு திருமாலிடம் பிரார்த்தித்தான் பிரகல்லாதன். அவனிடம் திருமால், நீ சோழ நாட்டில் உள்ள தேரெழுந்தூர் என்னும் திருத்தலத்துக்கு சென்று தவம் புரிந்தால் அங்கே கண்டபேருண்ட வடிவில் நான் உனக்கு காட்சி தருவேன் என்றார். பிரகல்லாதனும் தேரெழுந்தூரை அடைந்து அங்கே தவத்தில் ஈடுபட்டான். அவனுக்கு கண்டபேருண்ட வடிவில் திருமால் காட்சியளித்தார். கண்டபேருண்டரை தரிசித்து மகிழ்ந்த பிரகல்லாதன், திருமாலே, நான் காண விரும்பிய வடிவில் காட்சியளித்து என் வருத்தங்களையெல்லாம் போக்கியமைக்கு நன்றி என்று கூறினான். பிரகல்லாதா, உன் வருத்தங்கள் மட்டும் அல்ல, என் அடியார்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களையும் தீமைகளையும் இது போன்ற வடிவங்களை ஏற்று நான் போக்குவேன் என்று கூறினார் கண்டபேருண்டர். இன்றும் தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் கோவிலில் மூலவரான தேவாதி ராஜபெருமாள் கண்டபேருண்ட பட்சியின் வடிவம் பொருத்திய பதக்கத்தை அணிந்திருப்பதையும் மூலவருக்கு அருகில் கூப்பிய கைகளுடன் பிரகல்லாதன் எழுந்து அருளியிருப்பதையும் காணலாம். தேரெழுந்தூரில் தோன்றிய கம்பருக்கு தேவாதி ராஜனின் திருமார்பில் உள்ள பதக்கத்தில் வீற்றிருக்கும் கண்டபேருண்டர் அருள் புரிந்து இராமாயணம் பாட வைத்தார். திருவரங்கத்தில் இராமாயண அரங்கேற்றம் தடையின்றி நடைபெற திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் நரசிம்மர் அருள் புரிந்தார். நரசிம்மர் தனக்கு அருள் புரிந்ததை நினைவில் கொண்டு தனது இராமாயணத்தில் ஹிரண்யவதை படலம் என்ற படலம் அமைத்து நரசிம்மரை துதித்தார் கம்பர். ஹைதராபாத்திலிருந்து 62 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள யாதகிரி குட்டா என்ற மலையில் ஜுவால நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், கண்டபேருண்ட நரசிம்மர் ஆகிய 3 வடிவங்களில் நரசிம்மரை தரிசிக்கலாம். நரசிம்மர் கண்டபேருண்டர் போன்ற வடிவங்களில் தோன்றி தன் அடியார்களின் விரோதிகளை வீழ்த்துபவராக திருமால் திகழ்வதால் துர்மர்ஷன என்று அழைக்கப்படுகிறார். துர்மர்ஷன என்றால் யாராலும் வீழ்த்த முடியாதவர், அனைவரையும் வெல்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 207வது திருநாமம் துர்மர்ஷனாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வரும் அனைத்து ஆபத்துகளையும் திருமால் போக்கி அருளுவார். நாராயண நாராயண.